வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இவன் 1ஆம் பகுதி இளைஞரணி பொருளாளர், மதுரை மாவட்டம். இந்த காணொளி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூத்த பத்திரிகையாளர், உண்மையை உரக்க கூறுபவர் திரு சவுக்கு சங்கர் அவர்களின் கைது. சுமார் 2 மணி நேரம் காவல்துறை பொறுத்திருந்து அவர் வீட்டை விட்டு வெளியே வராத காரணத்தினால் வீட்டை உடைத்து அவரை கைது செய்திருக்கின்றனர். அவர் தாயார் மற்றும் அவர் தோழி மூவரும் அந்த வீட்டில் இருந்திருக்கின்றனர். வழக்கு என்னவென்றால், ரெட் அண்ட் ஃபாலோ என்னும் திரைப்படத்தில் ப்ரொடியூசர், அதாவது திரைப்படத்தின் ப்ரொடியூசர் மற்றும் டிரெக்டர் இவர்களிடம் சவுக்கு சங்கர் 10 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டியதாகவும் மற்றும் அவர் அலுவலகத்தில் வந்து அவரை சந்திக்கும் போது தன்னிடம் இருந்த 2 லட்சம் ரூபாயை கையாடல் செய்துவிட்டார். அதாவது அடித்து புடுங்கினார்கள். அவர் அலுவலகத்தில் வேலை செய்கின்ற ஆட்கள், மாலதி என்கிற அவரின் தோழி மற்றும் சமூக ஊடகவியலாளர் மாலதி, அவர் சட்டையை பிடித்து அனைவரும் வெளியே போ என்று சொல்லி 2 லட்சம் ரூபாயை பிடுங்கிவிட்டு, மேற்கொண்டு நீங்கள் 10 லட்சம் ரூபாய் பணம் தந்தால் மட்டுமே உங்கள் படத்தை நான் என்னோட வீடியோவில் பேசிய உங்கள் படத்தின் கிட்டத்தட்ட ஒரு 1.35 செகண்ட்ஸ், 1 நிமிஷம் 35 செகண்ட்ஸ் அவர் பேசியிருக்கார். அந்த படத்தை பற்றி அவர் என்ன பேசியிருக்காருன்னா, நீங்கள் இப்போ வந்து இந்த படம் வந்து போதைப் பொருள் விற்று அதில் வந்த பணம் மூலமாக எடுக்கப்பட்ட படம் என்று அவர் பேசியிருக்கிறார். இதை அந்த வீடியோவை டெலிட் பண்ண சொல்லி சவுக்கு அலுவலகத்திற்கு ப்ரொடியூசரும் டைரக்டரும் போயிருக்காங்க. இந்த சம்பவம் அலுவலகத்தில் நடந்திருக்கிறது என்று கூறுகிறார்கள். அதுபோக நேற்று சவுக்கு சங்கர் அந்த மூவர் வந்து பேசி கொண்டிருப்பார்கள். சவுக் மீடியா நெட்வொர்க் என்ற யூடியூப் சேனலில் அந்த மூவரும் பேசி கொண்டிருப்பார்கள். தினசரி ஒரு வீடியோ வெளியிட்டு திமுக அரசை கண்டித்து ஊடகவியலாளர் என்பவர் ஆளும் வர்க்கத்தை எதிர்த்து பேசுகிறவர்கள் தான் உண்மையான ஊடகவியலாளர்கள். ஏனென்றால், நான் ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால், இதற்கு முன்பு எங்கள் கட்சி ஆட்சியில் இருந்தபோது எங்கள் கட்சியையும் அவர் விமர்சித்து பேசியிருக்கிறார். இல்லை என்று நாங்கள் சொல்ல மாட்டோம். அதுதான் உண்மையான ஊடகவியலாளர்களுக்கு அழகு, ஜேர்னலிஸ்ட்டுக்கு அழகு. அதுதான் ஆளும் வர்க்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டும். இத்தனைக்கும் அவர் குரலற்ற மக்களின் குரலாக ஒலித்தார். அவர் உண்மையை சொல்கிறாரு, போய் சொல்கிறாரு, அது இது 2வது பட்சம். ஒரு ஆளும் கட்சியை எதிர்த்து பேசுகிறதற்கு ஒரு மனதைரியம் வேண்டும், கட்டாயமாக யாராக இருந்தாலும். ஆனால் இந்த அடக்குமுறை, இந்த அராஜக முறை, காவல்துறையின் இந்த அராஜக முறை இன்னும் 4 மாதங்கள் மட்டுமே. சொடக்கிட்டு சொல்கிறேன், இன்னும் 4 மாதங்கள் மட்டும். இதற்கு பிறகும் தயவு செய்து மக்களே வாக்களிக்காதீர்கள். தமிழ்நாட்டை சுரண்டுகிறவர்களுக்கு வாக்களிக்காதீர்கள். தமிழ்நாட்டை வாழ வைக்கிறவர்களுக்கு வாக்களியுங்கள். விவசாய குடும்பத்திலிருந்து வந்து ஒரு முதலமைச்சராகின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. கடைக்கோடி தொண்டனை முதலமைச்சராகும் கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பெற்ற பிள்ளையையும் பேரனையும் வைத்து அனைத்து முக்கியமான பொறுப்புகளையும் கொடுத்து கொண்டு மற்றவர்கள் எல்லாம் கொத்தடிமைகளாக வைத்து கொண்டிருக்கும் இந்த அரசை வன்மையாக கண்டிக்கிறோம். வீட்டை உடச்சி எதுவுமே இல்லாமல் அவரோட மொபைல் தான் ஏதோ தேடிட்டு இருந்திருக்காங்க போல். அவர் வீடே 2ஆக புரட்டி பிறந்த வீடியோலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் டெய்லியும் வந்து உங்களை பற்றி பேசிகிட்டே இருக்காருன்னு நீங்கள் இந்த மாதிரி ஒரு செயல் செஞ்சுருக்கீங்கன்னு மக்கள் நினப்பாங்க. ஏன்னா ஜிபேலேருந்து ஒரு 90,000 ஒரு 4,000 மட்டும் அந்த பையனுக்கு போட்டு விட்ருக்காங்க. அந்த ரெட் அண்ட் ஃபாலோ நிறுவனத்தில் வேலை செய்யும் ஊழியர் ஒருவர் போட்டிருக்கிறார் இந்த பணத்தை.
இதனை அடிப்படையாக கொண்டு சவுக்கு சங்கர் அவர்கள் லஞ்சம் வாங்குகிறார் என்று காவல்துறை அதிகாரிகள் கைது செய்திருக்கின்றனர். தீயணைப்புத்துறை வண்டி உடச்சு, அவர் வீடை உடச்சு. இன்னொன்று என்னென்னா, சவுக்கு சங்கர் அவர்களுக்கு ஒத்துழைத்திருக்க வேண்டும். அது அதுதான் அவர் பண்ண தப்புன்னு நான் நினைக்கிறேன். என்னோடய பெர்ஸ்பெக்டிவில் நான் சொல்கிறேன். அவர் காவல்துறையினர் 6 மணிக்கு வந்திருக்கிறார்கள். அப்பொழுதே அவர் ஒத்துழைத்திருக்கலாம். ஏனென்றால் எனது வழக்கறிஞர்கள் எனக்கோட வழக்கறிஞர்கள் வரட்டும், அதுக்கப்புறம் நான் கதவை திறக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அப்படி பூட்டிட்டு உள்ளே இருந்தால் அது அஃபென்ஸ். அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம முக்கியமான டாக்குமெண்ட் ஏதாவது ஒளிச்சு வைக்கிறதுக்கோ இல்லைன்னா அதை எப்படியாவது அவங்கள்ட்ட சிக்கிடக்கூடாது என்பதற்காக ஒரு 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ காவல்துறையினரை வீட்டுக்கு வெளியவே நிப்பாட்டி வச்சு அந்த ஆவணங்களை எல்லாம் அவர் ஒளித்து வைத்து விட்டார் என்று கூட உங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும். அதனால் என்னோட கருத்து என்னென்னா, முன்னாடியே அவர் அவங்க கூப்பிட்றப்பே அவர் ஒத்துழைச்சிருந்தாருன்னா இது இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆயிருக்காது. நான் வீட்டெலாம் கூட சொல்லி வந்திருக்க மாட்டாங்க. ஏன் அவர் இப்படி பண்ணாருன்னு தெரியலை. அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இந்த போக்கு காலத்தில் மாறும். இன்னும் 4 மாதத்தில் இந்த அரசுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். இந்த அரசுக்கு எங்கள் ஆட்சி வரும், மக்கள் செழிப்பார்கள், மக்களுக்கு விடியும், இருளாது. விடியல் அரசு கிடையாது, விடியும் அரசு வரப்போகிறது. இன்னும் 4 மாதத்தில் அனைவரும் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்து மக்களை தேடி முதல்வர் அப்படின்றது இவர் இப்போ சொல்கிறாரு. அவர் எங்கள் ஐயா எப்போயோ மக்களை தான் தேடி வந்திருக்காரு. மக்களை சரியான முறையில் வழி நடத்துறது. அவருக்கு விவசாய குடும்பத்தில் பிறந்தனால அவளை பெருசாக ஒன்றுமே காட்டிக்க மாட்டார். அவங்க மகன் பேர் யாருக்குமே தெரியுமாங்க? எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களின் மகன் பெயர் தெரியுமா? அவரின் மனைவி பெயர் தெரியுமா? யாருக்குமே தெரியாது. இது குடும்ப அரசியல் கிடையாது, மன்னராட்சி கிடையாது. சாதாரண தொண்டனின் குரல். அனைவரையும் முதலமைச்சராக்கலாம் என்பது அதிமுகவில் சாத்தியமான ஒன்று என்பதை உறக்க கூறுகிறேன் நான். காவல்துறை அதிகாரிகள், உங்களது மேலதிகாரிகள் சொல்கின்ற உத்தரவை தான் நீங்கள் செய்வீர்கள். அதில் ஒன்றும் தவறில்லை. இருந்தாலும் சிறிதளவு மனசாட்சியுடன் நடந்து கொள்ளவும். இப்படிப்பட்ட ஒரு அராஜக போக்கை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். அவர் கைது பண்ண பிறகு குண்டாஸ் போட்டிங்கன்னா நான் 6 மாதத்துக்கு வெளியே வர முடியாது. அவர் நெட்வொர்க் நீ செயல்படக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சி அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் பண்ணுறீங்க அப்படின்னு தான் மக்கள் நினைப்பாங்க. நீங்கள் உண்மையிலேயே அவர் பணம் வாங்கியிருந்தா, அவரோட ஆஃபீஸில் இருந்த அந்த ப்ரொடியூசர் சொன்ன எல்லாமே உண்மையாக இருந்தால் நீங்கள் போய் எடுங்கங்க. அவங்க ஆஃபீஸில் என்ன ஒரு ஆஃபீஸில் சிசிடிவி கேமரா இல்லாமல் இருக்குமா? சிசிடிவியில் போய் எடுத்து மக்களுக்கு பப்ளிஷ் பண்ணுங்கள். இந்த பாருங்கள், வாங்கியிருக்காருங்க, நான் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஆதாரத்தோடு காட்டுங்க, மக்கள் நம்பட்டும். நீங்கள் பாட்டுக்கு ஜிபேயில் ஒரு 90,000 ஒரு 4,000 போட்டு நான் கூட தான் போட்டு விடுவேன். ஜிபேயில் எல்லாருமே போடலாமா பிரதர்? அநியாயத்துக்கு இது எவிடன்ஸே கிடையாது. சட்டப்படி இது எவிடன்ஸே கிடையாது. 41A நோட்டீஸ் கேளுங்க. யாருமே பயப்படாதீங்க. காவல்துறையினை பார்த்து பயப்படாதீங்க. அவர்கள் நமது நண்பர்கள். குற்றம் செய்தால் மட்டுமே அவர்களை பார்த்து பயப்பட வேண்டும். அவர்களே இல்லை, மனசாட்சிக்கே பயப்பட வேண்டும். குற்றம் செய்தால் காவல்துறையினர் நமது நண்பர்கள். அவ்வாறு நடந்து கொள்கிறீர்களா என்பதை அவர்கள்தான் கூற வேண்டும். We stand with Sauku Shankar. Thank you.